ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய பயணம் பார்த்திங்கன்னா செம்ம அமேசிங்கான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ மருதமலை போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கோவையில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ இங்கேருந்து தான் மருதமலைக்கு வந்து பஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 17th நம்பர் பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மருதமலை போகிற ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமான பிளேசஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வழியில் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸான யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே அருமையான காலேஜ் இது. ஸோ டாப் 10 லிஸ்ட்டில் இந்த காலேஜும் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சட்டக்கல்லூரியும் பார்த்தீங்கன்னா இந்த மருதமலை ரோடு வழியில் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லா காலேஜுக்கும் மருதமலை அடிவாரத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மருதமலை முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக மருதமலை அடிவாரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரு ஆயாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மருதமலை பஸ் ஸ்டாண்டு. ஸோ இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல். இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மருதமலை அடிவாரம் பார்த்தீங்கன்னா வெறும் கடவுள் சார்ந்த பொருட்கள் மட்டும்தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து பொருட்கள் வந்து வாங்கிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இங்கேயே வந்து எல்லாம் வாங்கிக்கலாம், கவலையே இல்லை. இதான் பார்த்தா என்ட்ரன்ஸு ஃப்ரெண்ட்ஸ். மலை அடிவாரத்திலிருந்து நீங்கள் மேலே முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா 2 வழிகளையும் நீங்கள் வந்து போக முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் நடந்தும் போகலாம். இன்னொன்று என்னால் ஸ்டெப்ஸ் வழியாக நடக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு சிறப்பு பேருந்து வசதியை வந்து கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டணம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். ஸோ ஜாலியாக பஸ்ஸில் ஜம்முன்னு ஏறி உட்காந்து ஜன்னல் ஓரமாக ஸோ இயற்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே உங்களால் எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வேறு லெவலில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதற்கான வசதியும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நடந்து தான் போக போகிறோம். ஏன் அப்படின்னா ஸோ மிக பழமையான சிற்ப கலைகளை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம நடக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், லா காலேஜ் பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம மட்டும்தான் சிங்கிளாக போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா முதல் என்ட்ரன்ஸ். அதாவது முருகனுடைய வாகனமான மயில் பார்த்தீங்கன்னா சிற்பமாக அங்கே வடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வணங்கிட்டு தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய அண்ணனான விநாயகர், அதாவது தான் தோன்றி விநாயகர் தானாக இந்த சிற்பம் வந்து உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதையும் வணங்கிட்டு தான் நம்ம மருதமலையே போக முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மருதமலைக்கு ஏன் மருதமலை அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை மரமான மருத மரங்கள் வந்து இந்த மலையில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மலைக்கு மருதமலை அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஸோ 1080 படிகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடும்பன் சன்னதி. ஓகேங்களா? ஸோ அந்த இடும்பன் சமாதி வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இடும்பன் பற்றிய வரலாறை வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது மிகப்பெரிய வரலாறு, நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸில் வந்து ரொம்ப நேரமாக நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 9 இலைப்பாற்றி மண்டபம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து கோவிலை நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோவிலோட மேற்புறத்துக்கு வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோபுரத்தை பாருங்கள், இயற்கையாக வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே இயற்கையோட இந்த மாதிரி ஒரு கோபுரத்தை நான் பார்த்ததே இல்லை. உண்மையில் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் ஏரியா. ஸோ 2 வீலர் 4 வீலர் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக உங்களை வந்து நான் கோவிலோட மேற்புறத்தில் மீட் பண்ணுறேன். வாங்க போகலாம். மேற்புறத்துக்கு வந்தாச்சு. ஸோ உண்மையில் வேறு லெவலில் இருக்குது நம்ம மக்களோடு சேர்த்து அந்த கோபுரத்தை பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிங்க வடிவில் இருக்கிற சுயம்பு மூர்த்தியான முருகனை வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போகலாம். இந்த வலதுபுறத்தில் இருக்கிறது வள்ளி, இடதுபுறத்தில் இருக்கிறது தேவயானி, நடுவில் முருகர். இந்த சுவாமிக்கும் பாம்பாட்டி சித்தருக்கும் குகை இருக்கு. இந்த சுவாமி மேல பாத்தீங்கன்னா கவச்சம் சாத்தி இருக்கு. உள்ளார வந்து சுயம்பு மூர்த்தி இந்த சுவாமி.
இந்த சுவாமி வந்து 1500 வருஷம் இந்த சுவாமி பழமையான கோயில். இங்கேருந்து பாம்பாட்டி சித்தர் வந்து நைட்டு 8:30 மணிக்கு அர்த்தஜாம பூஜையில வந்து வழிபட்டு போவார் பாம்பாட்டி சித்தர். இது வந்து விசேஷம்னா தைப்பூசம் தான் விசேஷம். நல்லா இங்க வந்து சிறப்பா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேட்டு வந்து ஒரு 1080 படிக்கட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். நண்பர்களே, இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா செங்குத்தான படிக்கட்டுகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மருதமலையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான இடமானது பார்த்திங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற முருகன் கோவில் உருவாவதற்கு இந்த பாம்பாட்டி சித்தர் தான் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் இந்த பாம்பாட்டி சித்தர். 18 சித்தர்களுள் ஒருவர் தான் இந்த பாம்பாட்டி சித்தர். இவருடைய குலத்தொழில் பார்த்திங்கன்னா பாம்பு பிடிக்கிறது தான். ஒரு முறை பார்த்தீங்கன்னா இவரோட ஊரில் இருக்கிற நாட்டு வைத்தியர்கள் எல்லாமே இவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களாம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பாம்பு பிடிக்கிறீங்க, பாம்புக்கிட்ட இருக்கிற அந்த நாகமணியை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நாகமணியை வச்சு நம்ம பல்வேறு மூலிகைகளை வந்து உற்பத்தி பண்ணி மக்களுக்கு பயன்படுற வகையில் வந்து நம்ம மூலிகைகளை வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட இவர் வந்து மருதமலைக்கு அந்த நாகமணியை தேடி வராரு. அந்த நாகமணி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. பாம்புகள் வந்து ரொம்ப நாளாக தன்னுடைய விஷத்தை வந்து சேகரித்து வச்சுருக்குமா. இரவில் வந்து இறை தேடுவதற்கு அந்த நாகமணியை வந்து கக்கும்போது அந்த நாகமணியிலேருந்து ஒளி வெளிச்சம் வந்து வரும். சரிங்களா. அதை வச்சு வந்து இறை தேடும், அதை தான் நாகமணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்து மருதமலையில் அந்த நாகமணியை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு சத்தத்தை வந்து இவர் கேட்குறாரு. யாரான்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய குருநாதரான சட்டை முனிவர் வந்து காட்சி தராரு. சட்டை முனிவர் வந்து கேட்குறாராம், எதுக்காக இப்படி அலைஞ்சு திரிஞ்சு பாம்புகளை வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது பாம்பாட்டி சித்தர்கிட்ட, அதுக்கு பாம்பாட்டி சித்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து நாகமணியை தேடி தான் இப்படி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாம்பாட்டி சித்தர் சொல்கிறாரு. அதுக்கு சட்டை முனிவர் சொல்கிறாரு, உனக்குள்ளேயே குண்டலினி அப்படிங்கிற ஒரு அதீத சக்தி கொண்ட பாம்பு வந்து உறங்கிக்கிட்டு இருக்குது. அதை நீ தியானம் மூலியமாக நீ வந்து அந்த குண்டலினி சக்தியை வந்து நீ அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ வந்து சித்தனாக வேண்டியவன், இந்த காட்டுக்குள்ளே வந்து பித்தனாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி. அப்படி சட்டை முனியின் அறிவுரையை கேட்ட பாம்பாட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா தியானம் செஞ்சு குண்டலினி அப்படிங்கிற சக்தியை அடைகிறாரு. அதே சமயம் பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் காட்சி தராரு. இன்றைக்கும் முருகன் கோவில் கருவறையில் இருக்கிற அந்த முருகன் வள்ளி தெய்வான சிற்பத்தை வந்து இந்த பாம்பாட்டி சித்தர் தான் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லப்படுது. பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை முருகன் கோவிலோட கருவறைக்கு போகுது. ஒவ்வொரு நாளும் இரவு 7:30லிருந்து 8:30 மணிக்குள் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் அந்த குகை வழியாக போய் முருகன் கருவறைக்கு போய் முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு முருகனை வழிபட்டுட்டு திரும்பவும் தன்னுடைய சமாதிக்கே வராரு அப்படின்னு சொல்லப்படுது. நாங்கள் வந்து இந்த பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் தியானம் பண்ணோம். உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சமாதியிலிருந்து ஒரு குகை வந்து முருகன் கருவறைக்கு போகுது. மக்களே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஞ்ச விருட்சக விநாயகர். இந்த 5 முக விநாயகரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் தொல்லை இருந்தால் அது வந்து நீங்கும், பகை இருந்தால் அது நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று நல்ல சிந்தனைகள் வளரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த 5 வகையான மரங்களுக்கு கீழே தான் இந்த 5 முக விநாயகர் சிற்பம் வந்து அமைச்சிருக்காங்க. மக்களும் வந்து இதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க.
எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிட்டியோட தரைமட்டத்திலிருந்து 1500 அடி ஹைட்டில் இந்த கோபுரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ உண்மையிலே இங்கிருந்து சிட்டியை ஃபுல் வியூவில் பார்க்கும்போது வேறு லெவல் விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ கார் பார்க்கிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த கோபுரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்னதான திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ அன்னதானம் சாப்பிட விரும்புகிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து மருதமலை முருகன் கோவிலுக்கு வந்து அந்த முருகனை வந்து வழிபட்டுட்டு ஸோ முக்கியமான இடங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் மருதமலை முருகன் கோவிலுக்கு வாங்க. ஸோ இந்த மருதமலை முருகனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு உங்களை மீட்